முறுக்கு அவல் பொரி. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மொபைல் போன் யூசேஜ் வந்து யார் அதிகமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களோட சின்ன பசங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த கம்யூனிகேஷன் விஷயம் ஈர்த்திருக்கு. உள்ள கேம்ஸ், அப்புறம் நிறைய குட்டி குட்டியான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்களை டார்கெட் வச்சுதான் மொபைல் ப்ரொவைடர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த அவுட்டர்ல வந்து வச்சுக்கோங்களேன், 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய பெரிய மொபைல் டவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மொபைல் யூசேஜ் வந்து இந்தியாவில பெருகி போயிடுச்சு. உங்க வீட்டு குட்டி பசங்க யூஸ் பண்றது கத்து கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா ஓவர் யூசேஜ் ஆகாம பாத்துக்கோங்க. ஆனா இப்போ எந்த ரெசிபி எவ்வளவு சாப்பிடலாம், உங்க குட்டீஸ்க்கு இது சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ரெசிபி குட்டீஸ் கிச்சன்ல இருக்கு, பாத்துருவாங்க. வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு புது ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது எல்லாருக்கும் ஈஸியான டிஷ். எல்லார் வீட்லயும் பொதுவா இட்லி இருக்கும். அந்த இட்லியில புதுசா ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். இதுக்கு பேரு இட்லி உசிலி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். இட்லி, உப்பு, மிளகாய் பொடி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, எண்ணெய், பெருங்காயம். இப்போ செய்முறையை நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணணும்ட்டு. ஃபர்ஸ்ட் இட்லியை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. மீந்து போன இட்லி எல்லாம் கூட இருக்கும், அதை உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஹாட் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு பேனை ஹாட் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹாட் ஆகணும். இப்போ எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய்க்கு பதிலா நெய் போட்டுட்டுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, அது நல்லா வறுத்துட்டதுக்கு அப்புறம் கடலை பருப்பும் போடுறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு நம்ம போடுறோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் நல்லா செவக்கணும் ரெண்டும். இந்த டிஷ் மீந்து போச்சுன்னா இட்லி அதில் வச்சு செய்யலாம். நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் செவந்த உடனே நம்ம வந்து இதில் இட்லியை போடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது, வாய்வு தட்டும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதில் இந்த உதிர்த்து வச்சிருக்கோம் இல்லையா இட்லி, இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதோட ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும் டிஷ்ஷு. மேலே மிளகா பொடி நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும், இட்லி மிளகா பொடி. அந்த இட்லி மிளகா பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதில். கலந்துக்கலாம். இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து நம்ம தாளித்து இதில் போட்டு கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கருவேப்பிலை போடலை. நீங்கள்லாம் கருவேப்பிலை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அரைச்சி கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட வேண்டியவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா. இது நல்லா கலந்து வந்துருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கலரிட்டு இறக்கிடலாம். மிளகா பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் குழந்தைங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக வேணும்னா, குழந்தைங்க சாப்பிட முடியாது காரம் அப்படின்னா கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்.
இட்லி உசிலி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. டெய்லி இட்லி வச்சோம்னா குழந்தைக்கு அதுவே வெக்ஸ் ஆயிடும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ், இட்லி உதிர்த்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்டா சாப்பிடுவாங்க. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. நாளைக்கு வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.